பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள பத்ரிநாத், கேதார்நாத் கோயில்கள் சார்தாம் யாத்திரையின் ஓர் அங்கமாக உள்ளன. இந்த கோயில்களுடன் கங்கோத்ரி, யமுனோத்ரியை தரிசிப்பதே சார்தாம் யாத்திரை என்றழைக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் பக்தர்கள் இங்கு புனித பயணம் மேற்கொள்கின்றனர். எனினும் சிலர் சிவன் கோயிலான கேதார்நாத் அல்லது விஷ்ணு கோயிலான பத்ரிநாத்துக்கு மட்டும் செல்வதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர். பத்ரிநாத் கோயில் சாலையையொட்டி சிரமமற்ற இடத்தில் அமைந்துள்ளது. கேதார்நாத் கோயிலுக்கு செல்ல 16 கிலோமீட்டர் மலைப்பாங்கான இடங்களை கடந்து செல்ல வேண்டும். அடிக்கடி நிலச்சரிவு ஏற்படும் என்பதால் கேதார்நாத் கோயிலுக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கையை விட பத்ரிநாத்துக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை எப்போதும் அதிகம் இருக்கும். இந்நிலையில் 2013 கேதார்நாத்தில் ஏற்பட்ட பெருமழை பெருவெள்ளத்தில் ஆயிரக்கணக்கானோர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர். எனினும் உத்தராகண்ட் அரசு சேதமடைந்த உள்கட்டமைப்புகளை துரிதகதியில் சீர் செய்ததுடன் அவற்றை மேம்படுத்தியது. இதனால் சுற்றுலாத்துறை மீண்டும் புத்துயிர் பெற்றது. 1990 பத்ரிநாத் கோயிலுக்கு 3.62 லட்சம் பேர் சென்ற நிலையில் கேதார்நாத்துக்கு 1.17 லட்சம் பேர் மட்டுமே சென்றனர். 2022ஆம் ஆண்டு வரை இந்த போக்கு தொடர்ந்தது. அதாவது கேதார்நாத்தை விட பத்ரிநாத்துக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கையே தொடர்ந்து அதிகம் இருந்து வந்தது. 2023 இந்த நிலை மாறியது. பத்ரிநாத்துக்கு 18.3 லட்சம் பேர் சென்ற நிலையில் கேதார்நாத்துக்கு 19.6 லட்சம் பேர் சென்றதாக அரசின் குறிப்பில் செய்தி வெளியானது. அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் இதே நிலை தொடர்கிறது. இந்த ஆண்டு கேதார்நாத்துக்கு 17.68 லட்சம் பேர் சென்ற நிலையில் பத்ரிநாத்துக்கு 14.15 லட்சம் பேர் சென்று சுவாமி தரிசனம் செய்துள்ளனர். சாலை, உள்கட்டமைப்பு மேம்பாடு, பிரதமர் மோடியின் கேதார்நாத் வருகை உள்ளிட்டவை அதிக அளவிலான சுற்றுலா பயணிகளை ஈர்த்துள்ளது. முன்பு வயதானவர்களே இந்த கோயிலுக்கு அதிக எண்ணிக்கையில் வந்த நிலையில் தற்போது இளைஞர்களின் வருகை அதிகரித்துள்ளதாக உள்ளூர் மக்கள், வியாபாரிகள் கூறினர்.